முடியும் என்பதை நான் நினைக்கிறேன். ජසාකුමුල්ලාහ් ඛෛර්. දුන්නා තලසිමියා බබා මෙයාට මාස 3කට සැරයක් තමයි ලේ දුන්නේ. දැන් ළඟදී. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த உறவுகளே, இந்த வீடியோ தட்டிட்டு வானம் தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எனது டிக்டாக் உறவுகளாகிய நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய உதவி ஒன்றே ஒன்று தான். என்னென்னு சொன்னால், இந்த வீடியோவை முடிந்த வரையில் எனக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. காரணம் என்னென்னு சொன்னால், இந்த வீடியோ வந்துட்டு நாம் ஷேர் பண்ணுறதின் மூலியமாக எங்களால் உதவி செய்ய இல்லாட்டியும் உதவி செய்யக்கூடியவர்கள் இதை பார்த்து அந்த சிறுவனுக்கு ஏதோ ஒரு உதவியை செய்யும்போது அதில் உள்ள நன்மைகள் எங்களையும் வந்தடையும். அதே மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளவோ பாடுபடுறோம், எவ்வளவோ செலவு பண்ணுறோம். தேவையில்லாத விஷயங்களுக்கு தான் யோசித்தால் விளங்கும். நான் இந்த வருடம் சம்பளம் எடுத்தேன், இந்த மாதம் சம்பளம் எடுத்தேன், இந்த வருடம் நான் சம்பாதிச்சேன், நான் என்னத்தை செஞ்சிருக்கேன்னு சொல்லி ஒவ்வொருத்தர உள்ளத்தை தட்டி பார்த்தால் உள்ளம் உண்மையை செல்லும். அதனால் நண்பர்களே, முடிந்த வரையில் உங்களால் முடியுன்ற ஹெல்ப்பை உதவியை இந்த பொடியனுக்கு நீங்கள் செய்யுங்க. காரணம் என்னென்னு சொன்னால், நம்மளால் ஒரு ஹெல்ப் ஒன்று செஞ்சு ஒரு உயிர் உலகத்தில் வாழுதுன்னு சொன்னால் அது நம்மளோட மனசுக்கு ஒரு சந்தோஷம். அதனால் நண்பர்களே, இந்த வீடியோவை முடிந்த வரையில் ஷேர் பண்ணி கொடுங்க. முடிந்த வரையில் இந்த பொடியனுக்கு ஒரு உதவியை செய்ய பாருங்கள். உங்களால் எந்த அளவுக்கு ஏழுமோ அந்த அளவுக்கு ஒரு உதவி உண்டு இந்த பொடியனுக்கு செய்யுங்க. நாங்கள் சுமாராக யோசித்து பார்த்தாலும் எங்களோட குடும்பத்தில் இதே மாதிரிக்கு ஒரு நிலைமை ஒன்று வந்தால் நாங்கள் விடுவோமா? நாங்கள் விடமாட்டோம். ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஒரு ஹெல்ப் ஒன்று செய்வோம். இந்த வீடியோ வந்துட்டு என்ன வந்து அடைந்ததும் உங்களை வந்து அடைகிறதும் ஒரு படைத்தவனுடைய ஒரு ஏற்பாடு. இந்த பொடியன்ற பிரச்சனை என்ன வந்து அடைகிறதும் உங்களை வந்து அடைகிறதும் படைத்தவனுடைய ஒரு ஏற்பாடு. மவுத்து ஹயாத்து துனியாவில் எல்லாருக்கும் இருக்குது. அதை யாராலையும் தடை செய்யலாம், கட்டுப்படுத்த இயலாது. இருந்தும் ஒரு நோய்க்கு எங்களால் முடிந்த ஒரு ஹெல்ப் ஒன்றை செஞ்சு அந்த சிறுவனை நாங்கள் வந்துட்டு வாழ வைக்கிறது அது எங்களால் முடிந்த ஒரு உதவி. இன்ஷா அல்லாஹ் மக்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கிறேன், அக்கௌண்ட் நம்பர் போட்டிருக்கிறேன், ஃபோன் நம்பர் போட்டிருக்கிறேன். எல்லாம் பாருங்கள். பார்த்து அவங்களோட தொடர்பு செஞ்சு பேசுங்க. பேசி உங்களால் முடிந்த ஹெல்ப்பை படைத்தவனுக்காக செய்யுங்க. இப்படியான உதவிகளை நாம் செய்யும்போது நமக்கு வரும் ஆபத்திலிருந்து படைத்தவன் நம்மளை பாதுகாப்பான். நம்மளோட குழந்தைகளுக்கு, நம்மளோட பிள்ளைகளுக்கு, தாய் தந்தையர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை படைத்தவன் பாதுகாப்பான். சதக்கா சக்காத்துன்றது அது பெரியோரு என்ன சொல்கிறது, அது பெரியோரு பாதுகாப்பான ஒரு கவசம். சதக்கா சக்காத்துன்னு சொல்கிறது ஒரு பாதுகாப்பான ஒரு கவசம். அது ஜாதி மதம் மொழி இல்லாததான் இந்த சதக்கா சக்காத் தானம் தர்மம். அதனால் மக்களே, முடிந்த வரையில் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க. எனக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் லைக்கோ கமெண்ட்டோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வீடியோ வந்து மக்களாக படைச்சவங்க பார்க்கணும். பார்த்து இந்த பொடியனுக்கு ஒவ்வொருத்தரும் ஏதோ அன்னால் ஏறுன்ற உதவியை செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டுமே இந்த வீடியோ, இந்த பொடியனுக்கு ஏதோ ஒரு உதவி ஒன்று கிடைக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் மட்டும்தான் இந்த வீடியோ பதிவு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இதுக்கு மேலே பேச விரும்பலை. எனக்கும் அந்த பொடியனோட நிலைமையை பார்த்து எனக்கும் மனசுக்கு கொஞ்சம் கவலை. இன்ஷா அல்லாஹ் மக்களே, இந்த வீடியோ முடிந்த வரையில் ஷேர் பண்ணி கொடுங்க. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். අස්ලාම් අලයිකුම් අයිබෝවන්. මගේ පහත් පුතාගේ අදන්ට අවුරුදු 13යි. අපි කලින් මෙයාට ලේ දුන්නා තලසිමියා බබා මෙයාට මාස 3කට සැරයක් තමයි ලේ දුන්නේ. දැන් ළඟදී ඇවිල්ලා මාසෙට ලේ දෙනවා. නෝර ඉස්පිරිතාලෙන් කිව්වා එල්ආර්.එච් හොස්පිටල් එකට ගෙනියන්න කියලා. එල්ආර්.එච් හොස්පිටල් එකට මෙයාව එක්කන් ගියා. ගිහිල්ලා ඒ ගිල බලුවාම මෙයාගේ වයස වැඩි කියලා ඉන්දියාවට ගෙනියන්න කියලා කිව්වා. මෙහෙන් කරන්න එච්චර අපි ගාව ඩෝන් නේම නැහැ. ඒකේ බෝල් මෙර ටෙස්ටින් එකට ගියා අපි. ගිහිල්ලා ඒකේ බෝල් මෙර එක ටෙස්ටින් එකේ 100%ක් මැච් වුණා. ඊට පස්සේ අපි ඒ ඔපරේෂන් එක කරන්න සූදානම් වුණා. ඒකට මුදල් ප්‍රමාණ කෝටි එකමාරක් විතර ඕන වුණා. ඒක එච්චර කරන්න අපිට අතේ මුදල් නැති ඉඳා ඔබතුමාලා උදව් කරන්න ඕන. මේක ගොඩක් ස්තුතියි. ඕගලන්ට පුළුවන් උදව්වක් කරන්න ස්තුතියි. ජසාකලාහ්. මගේ නම
මවුසු පුතාගේ නම පහඩ් කෙනෙක් කටුගස්ත. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அக்குர்னை ஜமியத்துல் உலமா தலைவர் எங்களை சியாமொழி அவங்களிடத்தில் இந்த தெலசீமியா சம்பந்தமான நோய், அடுத்தது இந்த ஃபஹத் சொல்லக்கூடிய இந்த 13 வயசு சிறுவர் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது தெலசீமியா சம்பந்தமாக இன்னொரு விளக்கத்தை அந்த மக்களுக்கு கொடுத்த நல்ல நினைக்கிறோம். அதுக்கு நீங்கள் அந்த விளக்கத்தை கொடுத்துருக்கோம் இன்ஷா அல்லாஹ். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். உண்மையிலே இந்த தெலசீமியாங்கிற நோய் சிறு பிராயத்திலிருந்து பாதிக்கப்பட்டு அதனால் படுகின்ற அந்த குடும்பத்துடைய கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஏண்டா இந்த நோய் வந்துட்டால் இந்த பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு மாதத்துக்கு ஒருக்கா கூட்டு போகணும். அடிக்கடி அந்த பிள்ளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. அடுத்து அந்த பிள்ளையுடைய கல்வியை தொடர முடியாத ஒரு பிரச்சனை, அதிலேயும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு பெற்றோருக்கு இப்படியான ஒரு பிரச்சனை வந்தால் அதை நிவர்த்தி செய்கின்ற அந்த கண்ணீர்களை எங்களால் சொல்லலாம். ஏற்பட்டவங்கள்ட்ட கேட்குற நேரத்தில் அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் மிக பாரதூரமாக சொல்லுவாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான் இந்த மாசூம் என்பவருடைய மகன் ஃபஹத் என்பவர். இவங்க கிட்டத்தட்ட 13 வருஷ காலம் இப்போ இந்த தெலசீமியாவால் இந்த பிள்ளையோட இருக்கிறான். குறிப்பாக சொல்ல போனால் இந்த பிள்ளையுடைய நிலைமை எப்படி இருக்கின்ற அந்த பிள்ளையுடைய கல்வியை கூட தொடர முடியாமல் அவருடைய அந்த கல்வியை தொடர்றதுக்கு இந்த நோய் மிக ஒரு தடையாக இருக்குது. ஆனால் அவங்களோட அந்த பிள்ளையுடைய விஷயத்தில் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எனவே அவங்க எடுத்த முயற்சிகளில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வைத்தியசாலை ஊடாக இந்த நோய்க்கான நிவர்த்தியை செய்ய முடியும்னு கேட்டால் எங்கள் நாட்டில் அதுக்கான போதிய வசதிகள் இல்லாததுனால பெரும்பாலும் இப்பொழுது சில நேரத்தில் கொழும்பில் இதுக்கான வைத்திய முறைகள் இருக்கிறதா இல்லை என்பதற்கு அங்கால சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் இதுக்கு நடைபெறுவதனால எல்லோரும் இந்தியாவுக்கு சொல்கிறாங்க. இந்த ஃபஹத் என்ற இந்த நோயாளியை சென்னைக்கு அழைத்து செல்வதற்காக வேண்டி ரெடியாக இருக்கிறாங்க. அங்கே கிட்டத்தட்ட 1,50,00,000 ரூபாய் அவங்களுக்கு செலவாகுது. ஏன்னா அந்த பணத்தை இந்த அன்றாடம் தொழில் செய்யக்கூடிய இந்த பெற்றாரால் சேர்த்துக்கொள்ள முடியாது. ஏதோ ஒரு அளவுக்கு மக்கள் கொடுக்கப்பட்டு சேர்த்திருக்கிறாங்க. எனவே இந்த நோய்க்கான நிவாரணியை எங்கள் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் குறைந்த அளவோ கூடிய அளவோ சதக்காக்கள் அல்லது அவர்களுடைய ஜக்காத்துக்கள் மூடாக இந்த பிள்ளைக்கு உதவி செஞ்சால் தான் இந்த பிள்ளையுடைய வாழ்வை பாதுகாக்க முடியும் என்பதை நான் நினைக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அஸீம். وقال النبي صلى الله عليه وسلم من نفس عن مؤمن كربة من كرب الدنيا نفس الله عنه كربة من كرب يوم القيامة. رواه مسلم. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களிடம் எத்தி வைப்பதற்காக இந்த பதிவை இடுகிறோம். அதாவது இனிகல கடுகஸ்தர பிரதேசத்திலே பிறந்து மிக கஷ்டத்தோடு துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஃபஹதி என்ற தெலசீமியா நோயினால் பீடிக்கப்பட்ட ஒரு சிறுவனுடைய ஒரு நோய்க்கு உதவி செய்வது சம்பந்தமாகவே இந்த பதிவை இட விரும்புகிறோம். சிறு வயதிலிருந்தே இன்று வரை, அதாவது 13 வயதை தாண்டி செல்லுகின்ற இந்த ஃபஹதி என்ற இந்த மாணவர் தற்போது தெலசீமியாவினால் பாதிக்கப்பட்டு பீடிக்கப்பட்டு பல வகையான முயற்சிகளில் அவருக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நமது நாட்டிலே இதற்கான சிகிச்சை செய்வதற்காக முயற்சிக்கப்பட்டாலும் அதற்கான முறையான ஒரு முடிவு கிடைக்கவில்லை. எனவே இந்தியாவுக்கு கூட்டிச் சென்று அங்குதான் அந்த சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதற்காக 1,50,00,000 மேற்பட்ட தொகை தேவைப்படுகிறது. குறிப்பாக ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்த ஏழையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தந்தை எல்லோரிடமும் வினயமாக வேண்டிக் கொள்வது என்னவெனில், அல்லாஹுக்காக வேண்டி இந்த என்னுடைய சிறுவனை, என்னுடைய பிள்ளையை காப்பாற்றுவதற்கு அத்தனை பேரையும் கை கொடுக்க வேண்டும். எங்களுடைய இந்த குடும்பத்தின் கண்ணீரை நீங்கள் துடைக்க வேண்டும். அல்லாஹுத்தஆலா அத்தனை பேருக்கும் முழுமையான கூலியை தர வேண்டும் என்று துஆ செய்கிறார். அது மாத்திரமின்றி சூரா மாஇதா 32வது வசனத்திலே அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. யார் இந்த உலகத்தில் ஒரு உயிரை காப்பாற்றுவாரோ அவர் இந்த உலகத்தில் இருக்கின்ற முழு ஆத்மாக்களையும் மனிதர்களையும் காப்பாற்றியவரை போல என்று அல் குர்ஆன் சொல்கிறது.
மேலும் ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குரபித் துன்யா, இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்களில் ஒரு துன்பத்தை யார் அடுத்த மூமினுக்கு நீக்கி வைப்பாரோ, நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா, ரவாஹு முஸ்லிம், மறுமையுடைய நாளில் அவருக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி வைப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். எனவே இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்து கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இது MM ஃபஹதி என்ற இந்த சிறுவனை காப்பாற்ற எல்லோரும் முன்வருவோம். இவருடைய மருத்துவ சிகிச்சை சம்பந்தமான அனைத்து ஆவணங்களும் இத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கான அக்கவுண்ட் நம்பரும் இங்கு முன் திரையில் உங்களுக்கு காட்டப்படும். அவர் டெலிஃபோன் நம்பரும் உங்களுக்கு அறிவிக்கப்பட இருக்கிறது. இதை உங்களால் முடியுமான பெரிய சிறிய தொகைகளை நீங்கள் வைப்பிலிட்டு அதற்கான சிலிப்பை அவசரமாக இந்த அக்கவுண்ட்டுக்கு அனுப்பி வையுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த குழந்தைக்கு, இந்த பிள்ளைக்கு அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த சதகாக்களின் மூலம் எங்களுடைய குடும்பத்துக்கு, நமது ஊருக்கு, நமது நாட்டுக்கு, நமது சமூகத்துக்கு, உலகத்துக்கும் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் இந்த சதகாக்கள் மூலம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு மரணித்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்த கூட்டத்தில் நம் அத்தனை பேரையும் அல்லாஹ் கபூல் செய்து வருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.